சொல்லுங்க கல்பனா, என்ன எந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு சார். உங்களை தவிர வேற யார்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும்? அதான் ஃபோன் பண்ணேன். நீங்க பிஸியா? இல்லை சொல்லுங்க. நீங்கள் இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக அது அருண் விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். ரஞ்சிதா விஷயத்துல அத்தையை கன்வின்ஸ் பண்றதுக்காக அருண் என்னென்னவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா அத்தை ரஞ்சிதா மருமகளா வந்தா நான் செத்துருவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அருண் ரஞ்சிதா பேச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை சார். சூப்பர் கல்பனா, இந்த சான்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அருணுடன் நெருக்கமாகணும். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கம் இழுக்கணும். நீங்க வேற சார். அவர் பக்கம் போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு. என்கிட்ட ஒரு மாதிரி ஹார்ஷா தான் சார் நடந்துக்கிறாரு. நான் எப்படி அவர்கிட்ட க்ளோஸ் ஆகுறதுன்னு தெரியலையே. இப்படி பேசுனா எப்படிங்க? அருணை கல்யாணம் பண்ணிக்கணும், செட்டில் ஆகணுன்றதானே உங்கள் ஆசை. அதுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். என்ன பண்றதுன்னு தான் தெரியலன்னு சொன்னனே சார். சரி, இங்கே பாருங்க. அருண் உங்கள் புருஷனாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட எப்படிலாம் நடந்துப்பீங்க சொல்லுங்கள். அவருக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்வேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பேன். ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி அவர் கூட தான் சாப்பிடுவேன். அவர் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பேன். அவரை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே சுத்துவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே செய்யுங்க. அருண் எரிஞ்சு விழுவார் தான், மூஞ்ச காட்டுவார் தான், அதுக்கு அதெல்லாம் நீங்கள் அசராதீங்க. நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக உங்கள் பக்கம் மாறி வருவார். ஓகே பாலா சார், உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு. நான் அதையே ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். பாலா சார்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இவ எதுக்கு பாலா சார் கிட்ட பேசிட்டு இருக்கா? அதுவும் இந்த நேரத்துல. முன்னையாவது 2 குடும்பத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அவர் தேவைப்பட்டாரு. ஆனா இப்ப இவ அவரோட பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இவ என்னதான் பேசுறான்னு தெரிஞ்சுக்கணுமே. ஓகே டி, நீ சொன்னதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுற. அதோட ரிசல்ட் என்னன்னு நான் அப்புறம் ஃபோன் பண்ணி உனக்கு சொல்றேன். பாய். யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. ஓகே கல்பனா, பாய். சாரி கல்பனா, ஃப்ரெண்டோட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த போல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நான் வேணா வெளில போயிடுறேன், நீ பேசு. நீங்க இருந்தா மட்டும் நான் பேச மாட்டேன்னா என்ன? நான் அவகிட்ட பேசி முடிச்சிட்டேன். செல்ல வேற சார்ஜ் போயிடுச்சு, அதான் கட் பண்ணிட்டேன். ஓ, பாலா சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. இவையே யாரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி மறைக்கணும். நான் உள்ள வந்தது ஏன் போனை கட் பண்ணும்? என்னவோ தப்பா இருக்கே. அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல கல்பனா. ஆமா, உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சாரு பாலாவா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, பாலான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அவ ஏதோ குடிச்சுன்னு சொன்னா அண்ணி, நான் பாலான்னு கேட்டேன். அதான் உங்க காதுல பாலான்னு கேட்டிருக்கு. ஓ, நீங்க என்ன எடுக்க வந்தீங்க அண்ணி? அது ஒண்ணு இல்ல, ஒரு புக்கு படிச்சிட்டு இருந்தனா அதை எங்க வச்சேன்னு தெரியல, அதான் எடுக்க கல்பனா, வாமா சாப்பிடலாம். வித்யா, நீ வா சாப்பிட. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இவ எப்பவுமே இப்படிதான். நீ வாமா, வா.